ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலத்துல யூனிட் 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இதை நான் ஒரு ஷார்ட் நோட்ஸா நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை வச்சு நீங்க எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க, சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவு குறித்த இந்திய கொள்கைகளை விவாதிக்க, அதாவது இந்தியன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்திய தத்துவ கொள்கை பிரிவுகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பிரிவுகள் இருக்கு. அதுல முதல் பிரிவு பாத்தீங்கன்னா வேதங்களின் நம்பிக்கை அற்றவை, அதாவது அந்த நாஸ்திகம், நம்ம நாத்திகவாதின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் வேதங்களின் நம்பிக்கையே இல்லாம இருக்கிறவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேதங்களை மறுக்காதவை, அதாவது பழையது சொல்லுவோம், அது ஆஸ்திகம். இப்போ வேதங்கள்லாம் அதை ஏத்து அதப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சோ அதான் ஆஸ்திகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாஸ்திகத்துல பாத்தீங்கன்னா உதாரணமா நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா, சார்வகம், புத்த மதம், சமண மதம், இது எல்லாமே அந்த நாஸ்திக பிரிவுல அடங்கும். இதே ஆஸ்திக பிரிவுல பாத்தீங்கன்னா அதை நம்ம 2ஆ பிரிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத கொள்கைகளில் நேர் ஈடுபாடு உள்ளவை. சோ வேதங்கள்ல நேரா ஈடுபட்டு அந்த கொள்கையில அப்படியே ஏத்துக்கிறது, ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா தனித்தன்மைகளின் அடிப்படையில் உண்டானவை. இது எப்படின்னா, அந்த வேதங்களையும் ஏத்துப்பாங்க, ஆனா நான் தனித்து இயங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. சோ அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சாங்கியம், யோகம், அப்புறம் நியாயம், வைசேஷம், ஓகேங்களா? இது எல்லாமே தனித்தன்மை அடிப்படையில் உண்டானது சொல்றாங்க. இப்போ வேதங்கள்ல நேர் ஈடுபாடு இருக்கிறதுல நம்ம 2ஆ பிரிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதங்களின் சடங்குகளை வலியுறுத்தும் கோட்பாடுகள், அதுல ஒரே ஒண்ணுதான் இருக்கு, அது மீமாம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேதங்களின் ஊக்க சிந்தனை விளைந்த வேலை பாத்தீங்கன்னா வேதாந்தம் மட்டும்தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்திய தத்துவங்களின் பிரிவுகள். இப்போ இந்த பிரிவுகள் எல்லாம் எதன் அடிப்படையில அறிவை பெறுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு 6 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, அறிவை பெறுவதற்கான மூலங்கள், அதாவது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எங்க அவங்களுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிரத்யக்ஷம், அப்புறம் அனுமானம், சப்தா, அது வாய்மொழி சாட்சியம் சொல்லுவோம், உபமானம், அப்புறம் அர்த்தப்பட்டி, லாஸ்ட் பாத்தீங்கன்னா அனுபலத்தி. இந்த 6 தான் பாத்தீங்கன்னா அறிவை பெறுவதற்கான மூலங்கள், ஓகேங்களா? சோ இப்ப இதை ஒண்ணு பாத்தியும் ஷார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம். அது என்ன பாத்தீங்கன்னா, நம் கண்ணெதிரில் உள்ளவை என்பதை குறிக்கிறது. இது அறிவிற்கு சான்றளிக்கும் வழிமுறைகளில் ஒன்றாகும். சோ நம்மளோட கண் முன்னாடியே நமக்கு தெரியும் எல்லாமே என்ன இருக்கு. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது என்ன பொருள் நம்ம சொல்ல முடியும் பாத்தீங்களா, அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அனுமானம். சோ அனுமானம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, விவரங்களில் இருந்து அறிவை பெறுதல் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 5 படிநிலைகள் நமக்கு இருக்கு. என்னென்ன படிநிலைகள் பாத்தீங்கன்னா, பிரத்யக்னா என்ன பாத்தீங்கன்னா அந்த கருதுகோள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஹேது, அதை பாத்தீங்கன்னா ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுதான். உபநயம் அப்படின்னா மீண்டும் உறுதிப்படுத்துதல், நம்ம என்ன சொல்றோமோ அதை மறுபடியும் உறுதிப்படுத்தணும் பாத்தீங்களா, அதுதான் முடிவு, கடைசியா ஒரு முடிவுக்கு நம்ம வரது. சோ இந்த 5மே அனுமானத்துல படிநிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அனுமானம் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு இடத்துல புகை எழுதியிருக்கு அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் அனுமானம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா சப்தா, அதாவது மந்திரங்கள் வடிவிலான சொல்சார் சான்று அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு வேதங்களோட அடிப்படையில இருக்கிறது தானே. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்சார் சான்று உண்மையை பெறுவதற்கான வழிமுறையாகும். இந்திய தத்துவ பிரிவுகளில் சப்தம் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்த திருமறைகளான வேதங்களின் அதிகாரத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. சோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வேதங்கள் மந்திரங்களின் தொகுப்பு, அவை நித்தியமானவை, தவறுகளை இல்லாத சான்றாகும். அவை பழங்கால ரிஷி முனிவர்களுக்கு கடவுளால் உணர்த்தப்பட்டவையாக நம்பப்படுகின்றன. சோ இது பாத்தீங்கன்னா கடவுளால் உணர்த்தப்பட்டவை நம்புறாங்கன்னு தான் சொல்றாங்க, கடவுள் தான் உணர்த்தினார் அப்படின்னு நீங்க சொல்லல. சோ யாரும் அப்படி எழுதிடாதீங்க, ஓகேங்களா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த வேதங்கள் என்ன சொல்லுதோ அது கரெக்டா இருக்கும், வேதங்கள் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா சப்தா, சரிங்களா? அடுத்து உபமானம். 2 பொருட்களுக்கு இடையிலான ஒற்றுமைகளை கண்டறிதல், அவ்விரண்டிற்கும் உள்ள தொடர்பு பற்றிய அறிவை அளிக்கிறது. இதன் பொருள் யாதெனில், அறிந்த ஒன்றோடு அறியாத ஒன்றை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் அந்த அறியா ஒன்றினை பற்றிய அறிவை பெற்றிட முடியும் என்பதே ஆகும். சோ இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சிங்கத்தை பார்த்ததே இல்லை,
ஆனா சிங்கம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வரைஞ்சு காட்டியிருப்பாங்க, இல்ல சொல்லியிருப்பாங்க. ஆண் சிங்கம் இப்படி இருக்கும், பெண் சிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத. நீங்க எதிர்ச்சியா காட்டுக்கு போறீங்க. அப்ப வந்து அங்க சிங்கத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நம்ம கிட்ட சிங்கம்னா இப்படிதானே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கால் இப்படிதானே இருக்கும், அதோட உடம்பு இப்படிதானே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அவங்க சொன்னதோட நம்ம ஒப்பிட்டு அந்த சிங்கத்தை பார்ப்போம் பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து உபமானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம மனசுல இருக்கிறத நம்ம வந்து அதை நினைவுபடுத்தி நம்ம கண்ணுக்கு எதிர தெரியறத வந்து நம்ம ஒப்பிட்டு பாக்குறதா உபமானம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அர்த்தப்பட்டி. அர்த்தப்பட்டின்னா யூகித்தறிதல் அல்லது உட்கருத்தை அறிதல். சோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அத வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதாவது யூகித்தறிதல். அப்படி இல்லைன்னா அதோட உட்கருத்தை அறிஞ்சுக்கிறது, அதாவது சொல்றாங்க. அர்த்தப்பட்டி அறிவை பெறுவதற்கான 3 துணை வழிமுறைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. இதை தவிர உபமானம் மற்றும் அனுபலத்தி என்னும் இதர இரு துணை வழிமுறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அர்த்தப்பட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து உற்று நோக்கி அறிதல் சொல்லலாம். இல்ல அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக காணப்படும் உண்மை இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து யூகிச்சு அது வந்து வெளிப்படையான ஒரு கூற்றை வந்து நம்ம சொல்றதுதான் வந்து கூற்றினை அமைக்கிறதுதான் வந்து அர்த்தப்பட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து வந்து அனுபலத்தி. அனுபலத்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் தான். அதோட பொருள் என்ன பாத்தீங்கன்னா அறிய முடியாதது இல்ல புலனாகாது என்பவையாகும். இதில் எதிர்மறை கருத்துக்கள் கொண்ட அறிவு பெறப்படுகிறது. அதாவது அனைத்து பொருட்களும் புலனாகும் வகையிலோ அல்லது புலனாகாத வகையிலோ அமைந்திருக்கும். சோ அனுபலத்தின்றது நம்மளோட புலன் செயல்களால நம்ம பெற அறிவுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம மன செயல்களால பெற அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இங்க நான் ஒரு 6 சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திக பிரிவுல இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த 6 தான். சோ இது ஒண்ணு வந்து சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து எதை எடுத்துக்குது, அதாவது அறிவை பெறுவதற்கான மூலங்கள்ல என்னென்ன மூலங்கள் வந்து இந்த ஒண்ணு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இருக்க நியாயா பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம் மற்றும் சப்தா என்னும் சொல் சார்ந்த அபுத வாக்கியம். இது எல்லாத்தையும் வந்து அறிவை பெறுவதற்கான சான்றா அது ஏத்துக்குது. ஓகேவா? சாங்கியா பாத்தீங்கன்னா அனுமானம் மற்றும் சப்தம் இது ரெண்டுத்த மட்டும் தான் ஏத்துக்குது. வேதாந்தம் பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச 6த்தையுமே வந்து அதை ஏத்துக்கிறாங்க. மீமாம்சா பாத்தீங்கன்னா அனுபலத்தி மற்றும் அர்த்தப்பட்டி. யோகா பாத்தீங்கன்னா பிரதீக்ஷம், சப்தம். சாருவாக பாத்தீங்கன்னா பிரதீக்ஷம். இதை மட்டும்தான் அறிவை பெறுவதற்கான சான்றா அதை ஏத்துக்குது. ஓகேவா? சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் இதை எலாபரேட் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.